என்ன செஞ்சு விடுவாய்? என்ன செஞ்சிருவீங்க சீமான்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. நீ விருத்தாச்சலத்திலே இரு, நான் அரசு வேலையோட வாரேன். இங்க என்ன வேலை? கரும்பு. கரும்பு போனா கரும்பு 5000 ஏக்கர்ல போனா தொழிற்சாலைய வெள்ளம் எடுக்கிறத, போனா தொழிற்சாலை கரும்பு சக்கல் இருந்து சாப்பாடு தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை போனா. எத்தனை அந்தந்த இடத்துல தொழிற்சாலை, வாழும் இடத்திலே அரசு பணி. என் மக்களுக்கு கல்வியை உலகத்தரத்திற்கு நம் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். ஆகச் சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு தனி ஒரு முதலாளி அவனால் சிறந்த கல்வியை தர முடியும். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாதா? இது கேள்வி. வா மோதுவோம். தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்லூரி சிறப்பா இருக்கா? தனி ஒரு முதலாளி நடத்துறது சிறப்பா இருக்கா? வா மோதுவோம். ஆகச் சிறந்த கல்வி இலவசம், காசு கிடையாது. உன் தாய் உடல்நிலை சரியில்லை, உன் தாய் அல்ல, தேசத்தின் தாய். உன் தந்தை அல்ல, தேசத்தின் தந்தை. 1 ரூபாய் 1 கோடி மருத்துவம். முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் இருக்கு. வாடா, அதான்டா ஜனநாயகம். எங்க வாடா, நான் வைத்தியம் பாக்குறேன், காசு 1 ரூபாய் செலவில்லை உனக்கு. அப்புறம் வேற என்ன செய்யல? நானே வேளாண்மை செய்கிறேன். வேளாண்மை செய்வது அரசு பணியாக மாறுகிறது. ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியாக மாறுகிறது. நாட்டு கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு, வாத்து எல்லாம் அரசு பணி. அவனவன் வாழ்விடத்தில் என்ன உனக்கு செலவு? என்ன செலவு? பசி கிடையாது. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், அங்காடி நாமளே வச்சிடறோம். அவனவன் வாழ்விடத்தில் எல்லாம் கிடைக்கும். இந்த கேவலப்பட்டங்க மாதிரி மாசத்துக்கு 1000 ரூபாய். தம்பி சொல்றாரு பால, மாசம் 12,000 ரூபாய் தான் யாருக்கு? இந்த அரசு பணியாளர் தாசிமார் இருக்கு. அம்மாவுக்கு 1000 ரூபாய், அம்மாவுக்கு 1000 ரூபாய். இத வேற அது சக்சஸ்ஃபுல் ஸ்கீம்னு வேற நம்ம கிட்ட சொல்றாங்க. நல்லா வெற்றிகரமா போகுது. நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல அம்மா களை எடுக்க வர்றவங்களுக்கு, நாத்து நட வர்றவங்க, களை பறிக்க வர்றவங்களுக்கு எல்லாம் 300 ரூபாய், 400 ரூபாய், 500 ரூபாய் சம்பளம் கொடுக்குறா. 30 ரூபாய் சம்பாரிச்சுக்க முடியாதா எங்க அம்மாவால, என் தங்கச்சியால? ஒரு நாளைக்கு ஒரு இட்லி 30 ரூபாய்க்கு விக்குது. ஒரு இட்லிக்கு காசு சம்பாதிக்க முடியாதாடா? இதுக்கு கூட வக்கற்ற நிலையில எங்க ஆத்தால வச்சுட்டு 1000 ரூபாய் கொடுத்தேன், 1000 ரூபாய் கொடுத்தேன். என்ன நீ சோழ ராஜராஜ சோழ மூவேந்தர் பரம்பரை சொத்தம்பட்டு வித்து கொண்டாந்து கொடுத்த? 10 லட்சம் கோடி கடனாக்கி வச்சிருக்க நீ. 80,000 கோடி வட்டி கட்டுற நீ. கடன்காரப்ப எங்க தலையில கடனை வச்சுட்டு போய் அங்க கடற்கரையில படுத்துருவ.